கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு இட்லி பாத்திரம் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா 20 இயர்ஸாக ஒரே பாத்திரம் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப அது யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா இன்னொரு பாத்திரம் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ எங்கள் அம்மாவை தான் வாங்கி எனக்கு கொடுத்து விட சொன்னேன். நான் எப்படியும் கொடுத்து விடுவாங்கன்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டேன்னா பழசை வந்து நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். யூஸ்வலாக 1 in 1 அவுட் தான் பண்ணுவோம் ரூலு. ஆனால் நான் வர்றதுக்கு முன்னாடியே அட்வான்ஸாக என்ன பண்ணிட்டேன், டீக்ளட்டர் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதை வாங்கிட்டு வரும்போது தான் தெரிஞ்சுது, அந்த இட்லிலாம் அந்த பாத்திரம் அந்த ஸ்டாண்டு வைக்கிற அந்த ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும்ல, அது வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிட்டாங்க. நானும் என்ன பண்ணிட்டேன், அவசரத்தில் அதை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன். அதை நம்ம போய் கொடுத்தது போய் கேட்க முடியாது இல்லையா. அப்புறம் தான் தெரிஞ்சுது, ரொம்ப அவசரப்பட்டு டீக்ளட்டர் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அப்போ தான் நினச்சேன் வந்து டீக்ளட்டரிங்கை ரொம்ப மைண்ட்ஃபுல்லாகவும் ரொம்ப ஸ்லோவாகவும் பண்ணால் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத நான் இந்த இன்சிடெண்ட்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து இன்னொரு இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா, சம்மர் டைமில் நம்ம எல்லாரோட குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் யூஸ்வலாகவே நான் டீக்ளட்டர் பண்ணுவேன் அந்த ஒரு அகடமிக் இயர் முடிஞ்ச உடனே. அந்த மாதிரி தான் என்னோடய பெரிய டாட்டரோட ரூமை வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் ஹர் நான் வந்து டீக்ளட்டர் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய டிஷர்ட்ஸ் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஆனால் கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு. கொஞ்சம் சின்னதாக போனதுனால அதெல்லாமே நாங்கள் வந்து எடுத்து அதை ஒதுக்கி வச்சுருந்தோம். அதை வந்து டொனேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். யூஸ்வலாக இந்த மாதிரி நான் டீக்ளட்டர் பண்ண ஐட்டம்ஸ்லாம் என்னென்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னா உடனே டொனேட் பண்ணிடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்ம நிறைய அக்யூமுலேட் பண்ணும்போது இதுக்கு காரணம் என்னன்னு கூட நான் வந்து சொல்கிறேன். ஏன் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு நல்ல கண்டிஷனில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் சின்னதாகிற வரைக்கும் போடவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாச்சு. அந்த வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் வந்து நிறைய எடுத்து கொடுத்ததுனால அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு. அதனால என்னென்னா எது வந்து ஈஸியாக இருக்கோ அதையே போட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் டு இட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சில நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும்போது எடுக்கவே சோம்பேறித்தனம். அதை எடுத்து அதை போடணுமான்ற சோம்பேறித்தனத்துலேயே அது என்னென்னா அது வந்து சின்னதாகி போயிடுச்சு. ஆனால் நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன டாட்டரோட ரூமையும் நான் வந்து டீக்ளட்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய டீக்ளட்டர் பண்ணேன். அப்போது ஒன்று என்ன யோசிச்சேன்னா, நிறைய அவங்களுக்கு வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா நிறைய ட்ரெஸ் வந்து ரொம்ப நல்ல பேட் கண்டிஷனில் இருந்ததுனால அதையும் நான் டீக்ளட்டர் பண்ணேன். அப்போ தான் நான் ஒன்று யோசித்தேன், தெர் இஸ் ஒன் கான்செப்ட் கால் ஷாப் யுவர் ஹோம் அப்படின்னு இருக்குது. நமக்கு என்ன தேவையோ முதல்ல நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் வந்து அதோட கான்செப்ட்டு. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக என்னோடய பொண்ணுக்கு வந்து நான் அடுத்து வந்து வீட்டுக்கு போடுறதுக்கு நிறைய டிஷர்ட்ஸ் வாங்கணும். அப்படி வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து என்னோடய பெரிய டாட்டரோட டிஷர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு. எல்லாமே சூப்பரான சைஸில் வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல சைஸில் வந்து ஃபிட் ஆச்சு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன், யூஸ்வலாக பழைய மாதிரி நான் டீக்ளட்டர் பண்ணதான் இமீடியட்டாக அதை டொனேட் பண்ணியிருப்பேன். பண்ணிவிட்டு தான் அடுத்த இடத்துக்கே நான் போவேன். வேறஸ் நான் கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக அதை தாட்ஃபுல்லாக அதை வந்து வச்சு பொறுமையாக வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம திருப்பி இதை ரீயூஸ் பண்ண முடியுமான்னு யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா ஐ சேவ்டு லாட் ஆஃப் காஸ்ட். ஏன்னா ஒரு டிஷர்ட்டே பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு 200 சொல்கிறாங்க. ஒரு 350லேருந்து 200 ஆகுது ஒரு டிஷர்ட் வாங்குறதுக்கு. நான் வந்து ஒரு 10 டிஷர்ட்டை வந்து இந்த மாதிரி நான் ரீயூஸ் பண்ணியிருக்கேன். விச் ஐ வாஸ் ஏபிள் டு சேவ் அ ஹியூஜ் காஸ்ட். அதனால தான் டீக்ளட்டரிங்கை கொஞ்சம் ஸ்லோவாகவும் மைண்ட்ஃபுல்லாக பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். டோன்ட் ஃபோர்ஸ் அண்ட் லெட் கோ வென் யூர் ரெடி. எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணோன்னு நினச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபோர்ஸ் பண்ணி இன்றைக்கே அதை கிளியர் பண்ணணும்னு நினைக்காம எப்போ நீங்கள் ரெடியாக இருக்கீங்களோ, வென் யூர் ரெடி, வென் யூர் கம்ஃபர்டபுள் டு லெட் கோ ஆஃப் ஐட்டம்ஸ், அது வரைக்கும் நீங்கள் டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. இப்போ வந்து நான் ஒரு சின்ன ஏரியாவை தான் நான் வந்து டீக்ளட்டர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கிராஃப்ட் சப்ளைஸ் அந்த ஷெல்ஃபை தான் நான் வந்து டீக்ளட்டர் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி பார்க்கும்போது நிறைய ஐட்டம்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்லோவாக வந்து நான் டீக்ளட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய ஐட்டம்ஸை நான் வந்து அன்றைக்கி நான் டீக்ளட்டர் பண்ணேன். அது ஒரு ஸ்மால் போர்ஷன் தான், நிறைய டீக்ளட்டர் பண்ணேன். அப்புறம் நான் கொஞ்சம் அதை வந்து டீக்ளட்டர் பண்ண ஐட்டம்லாம் கொஞ்சம் ரிவ்யூ பண்ண ஆரம்பித்தேன். ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கும்போது சில ஐட்டம்ஸ்லாம் எனக்கு இப்போ தேவைப்படாமல் இருக்கலாம், ஆனால் குழந்தைங்களுக்கோ யாருக்கோ தேவைப்படும். அது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து அப்படியே அப்ஃப்ரண்ட்டாக வந்து உடனே இது எனக்கு இப்போ வேண்டாம், இனிமேலும் யூஸ் பண்ண மாட்டேன்னு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா,
ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதோட தேவை நமக்கு இருக்குது. அப்போ என்னென்னா இதை விட அதிகமாக செலவு பண்ணி அதை திருப்பி வாங்குற மாதிரி இருக்குது. அதனால் எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் நமக்கு கண்டிப்பாக இது தேவையில்லையா அப்படிங்கிறத ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக வந்து யோசித்து முடிவெடுங்க. ஏதாவது ஒரு டீக்ளட்டரிங் வீடியோ வந்து இப்போது என்னோடய வீடியோவோ ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து உடனே இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் உடனே பண்ணணும் அப்படின்னு நினைக்காம, உடனே எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும், உடனே எல்லாத்தையும் வெளியே அனுப்பணும்னு நினைக்காம ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக நீங்கள் வந்து டீக்ளட்டர் பண்ணுங்கள். எதற்காக நான் திருப்பியும் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு பொருளும் வந்து இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் காஸ்ட். நம்ம நிறைய பணங்கள் நம்மளோட செலவு பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு பொருளையும் வாங்குகிறோம். அப்போ அதை நம்ம டீக்ளட்டர் மோடுக்குன்னு போகும்போது ரொம்ப யோசித்து எனக்கு வேணும் வேணாங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணணும், டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது யாரோட பொருளாக இருந்தாலும், அது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பின்னாடி நீங்கள் அதை யூஸ் பண்ணவே மாட்டீங்க, உங்களுக்கு அது தேவையே படாது அப்படின்னா தைரியமாக நீங்கள் வந்து டீக்ளட்டர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது, வீட்டில் யாராவது தேடுவாங்க, வீட்டில் இதை யாராவது யூஸ் பண்ணுவாங்க, இல்லை நானே பிற்காலத்தில் எனக்கு தேவைப்படும் இந்த சென்ஸ் ஒரு 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 2 to 3 monthsலேயோ ஒரு 6 months பேக்கோ எனக்கு இந்த பொருள் தேவைப்படும் அப்படின்னா, புதுசாக ஒன்று வாங்குறதுக்கு பதிலாக திருப்பி அதை வந்து செலவு பண்ணி இன்னொரு பொருளை வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த பொருளையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். எப்பயுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. டீக்ளட்டர் பண்ணுறாங்க, நிறைய வீடியோவை பார்த்துட்டு எல்லோரும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் பண்ணி டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப். கண்டிப்பாக அதை நான் பண்ணி தான் ஆகணும், இதை வந்து பண்ணால் தான் நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மைண்ட் செட்டுக்கு போகாமல் ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக எப்போ வந்து நீங்கள் ரெடியாக இருக்கீங்களோ அந்த டைமில் எல்லா பொருளையும் நீங்கள் வந்து டீக்ளட்டர் பண்ணுங்கள், டொனேட் பண்ணுங்கள், இல்லை டிஸ்கார்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் வாட் த கான்செப்ட் தட் ஐ வாண்டட் டு டெல் யூ. ஸோ அதனால் இந்த கான்செப்டை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, ஸ்டாப் வென் யூ ஆர் டயர்டு. நீங்கள் வந்து டயர்டாக இருக்கும்போது என்றைக்கும் டீக்ளட்டர் பண்ணாதீங்க. மென்டலி டிப்ரெஸ்டாக இருக்கும்போது, டென்ஷனாக இருக்கும்போது டீக்ளட்டர் பண்ணவே பண்ணாதீங்க. அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை தான் வந்து க்ரியேட் பண்ணும். இப்போது நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன கபோர்டை நான் க்ளீன் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து என்னென்னா, நிறைய த்ரெட்டு வச்சுருந்தேன். அந்த த்ரெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கிராஃப்ட்டுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். இதில் நிறைய த்ரெட்டை வந்து ரொம்ப சிக்காக இருந்துச்சு. அப்போ என்ன நினச்சேன்னா, நான் இதை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஒரு ஐடியா தோணுச்சுன்னா, சரி நம்ம குழந்தைங்கள்ட்ட கொடுத்து பார்ப்போம், அவங்க எதையாவது அதை வந்து சரி பண்ணுறாங்களா அப்படின்னு கொடுத்து பார்த்தேன். அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடியல அப்படின்னோடனே தூக்கி போட்டுடலாம் மம்மி, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே இதை தூக்கி ஒரு 2-3 த்ரெட்டை மட்டும் ஈஸியாக என்னால் வந்து அந்த சிக்கெல்லாம் எடுக்க முடிஞ்சுது. பட் மற்றதை எடுக்க முடியல. நிறைய வந்து காஸ்ட்டு செலவு பண்ணி தான் நான் இதை வாங்கியிருந்தேன், என்னோடய கிராஃப்ட் சப்ளை. அதனால் ரொம்ப முக்கியமான த்ரெட்டு இதெல்லாம். ஆனால் என்னால் முடியல. நான் என்ன யோசிச்சேன்னா, ஐயோ வேணாம், இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டுடலான்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் யோசித்தேன், இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரை பண்ணி பார்ப்போம், இல்லை இன்னொரு நாள் கழித்து ட்ரை பண்ணி பார்ப்போன்னு என்ன பண்ணிட்டேன்னா, அந்த டேங்கிள்டு த்ரெட்டை மட்டும் தனியாக ஒரு பையில் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் ஒவ்வொரு நாள் பீஸ்ஃபுல்லாக ரொம்ப காமாக இருக்கிற டைம் அதை எடுத்தேன். 5 நிமிஷத்தில் அந்த டேங்கிளெல்லாம் கிளியர் பண்ணி சில இதில் வந்து டீக்ளட்டர் பண்ணிவிட்டு எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் இந்த அவசரத்தில் டயர்டாக இருக்கும்போது நான் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அன்னெசரியாக என்ன பண்ணியிருப்பேன், டீக்ளட்டர் பண்ணியிருப்பேன். சில த்ரெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா, இது ரொம்ப ரேரான த்ரெட்டு. அது வந்து எல்லா டைமும் எல்லா கடையிலையும் கிடைக்காது, எல்லா சீசன்லையும் இருக்காது. அதனால் எனக்கு ஒரு ஆசையும் இருந்துச்சு. இல்லை அதுக்கப்புறம் இது வந்து இப்போதைக்கு எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே தூக்கி போட்டுடலான்னு நினச்சி நான் தூக்கி போட்டிருந்தேன் அப்படின்னா, நான் வந்து எனக்கு தேவைன்றப்போ அது கண்டிப்பாக கிடைக்காமையே போயிருக்கும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா தப்பே கிடையாது. அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, நீங்கள் எப்போ மைண்டு ஃப்ரீயாக இருக்கீங்களோ, எப்போ வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கீங்களோ அந்த டைமில் பண்ணி பாருங்கள். யூ வில் டெஃபினெட்லி கெட் அ கிளாரிட்டி. அதனால் வந்து ரொம்ப ஒரே நாளில் நான் முடிச்சிடணும், இன்றைக்கி ஒரு நாள் டிசைட் பண்ணி இன்றைக்கே வீட்டை எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட்டுறணும், தேவையில்லாதெல்லாம் கிளியர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்காம, நீங்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாவையும் ரொம்ப தாட்ஃபுல்லாக மைண்ட்ஃபுல்லாக நீங்கள் வந்து டீக்ளட்டர் பண்ணுங்கள். சின்ன சின்ன ஏரியாவாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் டயர்டாக ஆகுறீங்கன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் அப்படியே அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணி அதை பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டு, நீங்கள் நான் சொன்ன மாதிரி எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ, எப்போ நீங்கள் காமாக இருக்கீங்களோ, எப்போ நீங்கள் ரெடியாக இருக்கீங்களோ அந்த டைமில் நீங்கள் டீக்ளட்டர் பண்ணுங்கள், ஆர்கனைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் சேவ் பண்ணுவீங்க, நிறைய காஸ்ட்டை சேவ் பண்ணுவீங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா, ஸ்டார்ட் வித் அ ஸ்மால் ஸ்பேஸ். எப்பயுமே வந்து ஒரு பெரிய ஏரியாவை நான் வந்து டீக்ளட்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி, அப்புறம் வந்து டயர்டாகி, அப்புறம் பாதியிலே விட்டுட்டு போகிறதுக்கு, நம்ம ஒரு சின்ன ஏரியாவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேபிளில் ஒரு ட்ராயர் மட்டும்தான் இன்றைக்கி என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த ட்ராயரை ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு ஏரியாவை, இல்லை ஒரு ஷெல்ஃபாக இருக்கட்டும், இல்லை ஒரு கிச்சன் ஷெல்ஃபாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு வார்ட்ரோபில் ஒரு சின்ன போர்ஷனாக இருக்கட்டும், அந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் வந்து டீக்ளட்டரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து எதை வந்து தேவையில்லை, எது நமக்கு வேணும், எதை வந்து டொனேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வந்து. ஏன்னா வந்து ஏதோ பண்ணணும்னு சொல்லி பண்ணால் நீங்கள் வந்து டென்ஷன் ஆகி, ஓவர்வெல்ம் ஆகி, அப்புறம் போர் அடித்து இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு பாதியிலே போகிறதுக்கு, ஒவ்வொரு விஷயமா சின்ன சின்ன விஷயமா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் வந்து சூப்பராக வந்து அந்த டீக்ளட்டரிங் ப்ராசஸை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும். நானும் எப்போயும் அதை தான் பண்ணுவேன். ஒரு சின்ன டாஸ்க்கு தான் எடுப்பேன். அந்த டாஸ்கில் மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். டீக்ளட்டரிங் அப்படின்னு வரும்போது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு டென்ஷன் ஆகாமல் சின்ன சின்ன ஏரியாவாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது, கண்டிப்பாக உங்களுக்கே வந்து அதை வந்து அந்த ஏரியாவை டீக்ளட்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டார்ட் வித் அ ஸ்மால் ஸ்பேஸ். அப்புறம் செலிப்ரேட் த ஸ்மால் வின்ஸ் அப்படிங்கும்போது, நீங்கள் ஒன்ஸ் இந்த டாஸ்க்கை முடித்தோடனே அந்த இடம் வந்து ஒரு க்ளீனாக இருக்கும்போது, ஒரு க்ளீன் கவுண்டர் டாக்கை பார்க்கும்போது, ஒரு அழகான ஒரு க்ளீன் ஸ்பேஸை பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸை க்ரியேட் பண்ணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹாப்பினஸ்ஸை நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணலாம். நீங்கள் மைண்ட்ஃபுல்லாகவும் ஸ்லோவாகவும் டீக்ளட்டர் பண்ணும்போது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் டீக்ளட்டர் பண்ணும்போது ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக, ஸ்லோவாக, தாட்ஃபுல்லாக நீங்கள் டீக்ளட்டர் பண்ணுங்கள். நிறைய காஸ்ட்டு சேவ் பண்ணுவீங்க. அண்ட் எட் உங்களுக்கு ஒரு நல்ல ஹாப்பினஸ்ஸையும் மனநிறைவையும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். ஹாப்பி ஹோம் மேக்கிங், happy decluttering from Decluttering Diva. Thank you.